சுவிஸில் வந்து எல்லா பொருட்களின் விலை ஏன் மெதுவாக கூடிக்கொண்டு வருது? இதுக்கு காரணம் வந்து இந்த மேர்வெஸ்டர் தானா? மேர்வெஸ்டர் என்றால் என்ன? மேர்வெஸ்டர் என்று சொன்னால் நாங்கள் வாங்கிக் கொள்ளும் பொருட்களுக்கும் பெற்றுக்கொள்ளும் சேவைக்கும் கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய ஒரு டேக்ஸ். இந்த மேர்வெஸ்டர் வந்து என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்க? அதாவது இந்த மேர்வெஸ்டர் என்ன விடயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஆஹாஃபோ உங்களுக்கு 65 வயசுக்கு பிறகு முதலாவது தொகையிலிருந்து ஆஹாஃபோ பெற்றுக்கொள்றதுக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து போகுது. அதே நேரத்தில் வந்து இந்த பென்ஷன் சிஸ்டமும் வந்து ஸ்டபிலாக நடத்தக்கொள்றதுக்கு தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் வந்து காசு வந்து செலுத்துகிறாங்க. அதே நேரத்தில் மூன்றாவது வந்து எங்களோட ஃப்யூச்சரும் ஃப்யூச்சருக்குரிய நடைமுறையில் நல்ல விதமாக கொண்டு வரதுக்கும் அந்த காசை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொன்னால் இப்போ வந்து என்ன விதத்தில் இந்த மேர்வெஸ்டர் இருக்கிறது? இப்போ வந்து 3 விதமாக வந்து பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து நார்மல் மேர்வெஸ்டர்னு சொல்லி இருக்குது. அது வந்து 7.7 வீதத்திலிருந்து 8.1 வீதத்தில் இருக்குது. இது வந்து நார்மலான மேர்வெஸ்டர். இது மற்றது வந்து இப்போ நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கியக்கையோ இல்லாட்டிக்கு வந்து நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பாவனை செய்யக்கு வந்து 2.5லிருந்து 2.6 வீதம் மேர்வெஸ்டர். நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பிடாம டேக்அவே எடுத்துக்கொண்டு போன உதாரணத்துக்கு டேக்அவே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பிட்டீங்கன்னா திருப்பி மேர்வெஸ்டர் வந்து மாறும். அதே மாதிரி ஹோட்டலுக்கும் வந்து டிஃப்ரெண்டான ஒரு மேர்வெஸ்டர் இருக்குது. அது வந்து 3.7லிருந்து 3.8 வீதத்தில் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இது வந்து சில வருடங்களாக கூடுறதும் குறையதும் அப்படியா போய்கிட்டு இருக்கிறது. 2028ஆம் ஆண்டில் இதில் தொகை வந்து இன்னும் கூடும்னு சொல்லப்படுறது. அது என்ன மேலே தெரியுமா சொல்லுங்க. அரசாங்கம் வந்து ரெண்டு தடவையாக மேர்வெஸ்டரை கூட்டுறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒருக்கா வந்து 0.7 வீதமாக ஒருக்கா கூட்டி இன்னொரு தடவை 0.8 வீதமாக கூட்டுறதுக்கு. ஒன்று வந்து மிலிட்ரி செலவுக்கு வந்து காசை வந்து செலவழிக்கிறதுக்காண்டி அதுக்கு பட்ஜெட் நிரப்புறதுக்கு தான் மேர்வெஸ்டரை கூட்டி அதால் வர வருமானத்தை மிலிட்ரிக்கு மேலதிகமாக செலவழிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கணும். அதே நேரத்தில் இப்போ 13வது மாத ஆஹாஃபோ இந்த வருடத்திலிருந்து முதல் தடவையாக அமுலுக்கு வரும் பட்சத்தில் வந்து 2029 வரைக்கும் ஆஹாஃபோவில் இருக்கும் பட்ஜெட் குறைஞ்சு போகும் என்ற கல்குலேஷனில் அதுக்கும் இன்னொருக்கா கூட்டி டோட்டலாக 2028-29 பட்ஜெட்டில் வந்து இப்போ 8.1 இருக்கிற மேர்வெஸ்டர் 9.6 வீதத்துக்கு வரலாம்னு சொல்லி ஒரு கால்குலேஷனில் இருக்குது. இது அரசாங்கம் இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தால். ஓகே, அவர்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இந்த நாடு உண்மையிலேயே ஒன்று விதத்தில் பெற்று அது மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காக தான் இந்த இதில் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எங்கள்கிட்ட இருக்கும் மேர்வெஸ்டர் எடுத்து உங்கள் பிற்காலத்தில் இதை கொடுப்பது, அதே போல் இதில் எடுத்து மிலிட்ரியை வளர்ப்பது, இப்படியான பழைய விடயங்கள். சில நாடுகளில் பார்த்துக்கிங்கன்னா அவ்வளோ காசும் அங்கே உள்ளவர்களும் அதை சேர்ந்தவர்களும் சூறையாடுவார விளையாட்டு நடக்குது. ஆனால் இந்த நாடு சுவிட்சர்லாண்டில் அப்படி இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் எல்லா விடயமும் ஒழுங்காக அந்தந்த விடயங்களுக்கு போச்சிருந்து உண்மையில் ஒரு நல்ல விடயம் ஒன்று. அதை வேறு உங்களுக்கு தேவையான விடயங்கள் இருக்குது, அதை நீங்கள் கீழே கொமெண்டில் எழுதுங்க. என்ன விடையான சம்பந்தம் உங்களுக்கு நாங்கள் திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லுங்கள், நாங்கள் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக உங்களுக்கு என்ன விடயம் உங்களை வந்து வந்தடையணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கதைக்கும் விஷயம் வந்து எல்லோரையும் போய் அடையும். நன்றி மக்களே.